குஸ்காப் எனப்படும் தொழில்முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு இந்திய சமூக கூட்டுறவு கழகங்களை வலுப்படுத்த ஏதுவாக 2.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நிதியுதவி மற்றும் மானியங்களை வழங்கியிருக்கிறது. அவற்றில் 1,17,500 ரிங்கிட் பக்தி மடானி முன்னெடுப்புக்காகவும் 2 மில்லியன் ரிங்கிட் சுழல் மூலதன நிதிக்காகவும் வழங்கப்பட்டதாக துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் 3,56,224 ரிங்கிட் நிதி எஸ்எம்இ காப் மலேசியா வழியாக ஐபேப் திட்டத்தின் கீழ் 6 இந்திய தொழில்முனைவோர் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஷாலா மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 2025 ஸ்லாங்கூர் கூட்டுறவு மற்றும் தொழில்முனைவு மேம்பாட்டு திட்ட நிகழ்வில் 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஸ்லாங்கூரில் தற்போது 2,189 கூட்டுறவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 121 சங்கங்கள் இந்திய சமூக கூட்டுறவுகளாகும். அவற்றின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 52,882 பேர் என ரமணன் தெரிவித்தார். இக்கூட்டுறவு கழகங்கள் 210 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சொத்து வளர்ச்சியையும் 134 மில்லியன் ரிங்கிட் பங்குகள் மற்றும் சந்தா வசூலையும் கொண்டுள்ளன. ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா நிறைய நம்மளோட ஏஜென்சிஸ் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க. எஸ்கேஎம் கூட தக்கூர் நேஷனல் இருந்தாங்க, எஸ்எம்இ பேங்க், எஸ்எம்இ காப் பேங்க், அமானா இக்தியா எல்லாம் ஒன்றா வேலை செஞ்சுட்டு நம்மள எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏஐஎம்மோட ப்ரோக்ராம், பேங்க் ராஜாரோட ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு அவங்கள ஒரு ட்ரைனிங் மாதிரி எப்படி இந்த லோன் கிடைக்க முடியும், என்ன டாக்குமெண்ட் தேவை, எவ்வளோ சீக்கிரமாக நம்மள அந்த லோன் வெளியாக்கலாம், இதெல்லாம் இன்றைக்கி ஒரு டியூஷன் கிளாஸ் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒரு முக்கியமான இது. ஏன்னா நீங்கள் எப்படி இந்த பெனிஃபிட் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ சீக்கிரமாக இந்த பெனிஃபிட் கிடைக்க முடியும், அது ஈஸிலி நீங்கள் இங்கே பழகலாம். இன்னொன்று நான் எல்லா ஏஜென்சிக்கிட்டேயும் நான் சொல்லியிருக்கேன், ப்ரோசஸ் இன்னும் சின்னாங்க கொடுத்துருங்க. எப்படி இந்த ப்ரோசஸ் இந்த ப்ரோக்ராம் நம்ம சின்னாங்க காசு வெளியாக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஸோ அஃப்கோர்ஸ் அது அந்த கைட்லைன்ஸ் பத்தக்குழுவை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த ப்ரோசஸிங் பீரியட் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்மளை ஆக்க போகிறோம். அது ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோப்ராசிக்கு மட்டும் நம்மளை 6 கோப்ராசி 117,500 ரிங்கிட் நம்மளை கொடுத்துருக்கோம். பொம்பியாய் tabung modal pusinganக்கு 2 மில்லியன் நம்மளை கொடுத்துருக்கோம். அது நம்மளோட பள்ளிக்கூடோட டீச்சர்ஸ் அசோசியேஷன், இந்தியன் டீச்சர்ஸ் அசோசியேஷனுக்கு 2 மில்லியன் நம்மளை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம் ஐபேக் பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் 6 கம்பெனிக்கு 356,260 ரிங்கிட் நம்மளை கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ இந்த ப்ரோக்ராம் அஃப்கோர்ஸ் இன்னும் ப்ரோசஸ் அப்ளிகேஷன் இன்னும் ஓடுது. இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ நம்மள குறைவாக இருக்குது. அடுத்த பட்ஜெட்டில் இல்லைன்னா அடுத்த வருஷம்ல எவ்வளோ நம்மளை மேலே ஏற்றணும் நம்மளை தெரிஞ்சிட்டோம். இந்த ப்ரோக்ராம் மாதிரி அவங்கள இந்த அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்திய சமூக கூட்டுறவு கழகங்கள் 12 மில்லியன் ரிங்கிட் வருவாய் ஈட்டியுள்ளதாக கூறிய துணை அமைச்சர், இது குஸ்காப் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இணைந்து செயல்பட்டால் மேலும் அதிகரிக்கலாம் என கூறினார். இவ்வேளையில் கூட்டுறவு கழகங்கள் டிஜிட்டல் பயன்பாடுகள் மூலம் குறைந்த செலவில் விரிந்த சந்தைகளில் தங்களது தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் முறைகள் அதிக செலவுகளை கொண்ட பாரம்பரிய முறைகளுக்கு சிறந்த மாற்றாக இருக்கும் என அவர் தெரிவித்தார். ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.